Hi friends, welcome to my channel. Writing how will change your life அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பேசலான்னு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னுடைய சின்ன வயசுல நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகணும்னு கோடம்பாக்கத்தில் ட்ரை பண்ணுறப்ப பல ஃபேமஸான டைரக்டரோட வீட்டு வாசலில் போயிட்டு அவங்கக்கிட்ட வாய்ப்பு கேட்டு அலைஞ்சிக்கிட்டே இருந்தேன். பல டைரக்டர்ஸ் எனக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் வாய்ப்பு கொடுக்காம ரிஜெக்ட் பண்ணாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஆரம்பத்தில் எனக்கு புரியல. போக போக நிறைய ட்ரை பண்ண அதற்கான காரணங்கள் எனக்கு பிடிபட ஆரம்பிச்சது. ஒரு ஃபேமஸான டைரக்டர் அவருடைய கோ டைரக்டர் கூப்பிட்டு எங்கிட்ட இன்டர்வியூ பண்றாரு. நீங்க சாருக்கு அசிஸ்டன்ட் டைரக்டரா சேரணுமா அப்படின்னு கேட்டாரு. ஆமா சார் அப்படின்னு. அப்ப ஏதாவது கதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. கதையா? இப்பதான் நான் சினிமாவை கத்துக்க வரேன், என்ன கதை சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு ஏதோ அந்த நேரத்துல சட்னு மைண்ட்ல தோணுன கதையை அவர்கிட்ட நான் சொன்னேன். சொன்னேங்கிறத விட உளர்னேன். இல்ல இது சரியில்லை, வேற ஏதாவது சீன்ஸ் ஏதாவது சொல்லுங்க, ஹீரோ ஹீரோயின் மீட் பண்ற மாதிரி, இல்ல ஒரு ஹீரோக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் அல்லது ஹீரோயினுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன், இப்படி ஏதாவது ஒரு சீன் சொல்லுங்க அப்படின்னாரு. டக்குன்னு இதுக்கெல்லாம் நான் ப்ரிப்பேர் ஆகாம போயிட்டேன். ஸோ அந்த நேரத்தில் ஏதோ ஒன்று சொன்னேன். பட் அப்போ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்க டைரக்டர் ஆகிறதுக்கே லாய்க்கு இல்லை, ஃபர்ஸ்ட் ஊரை பார்க்க போயிடுங்க, உங்களுக்கு டைரக்ஷன்லாம் செட் ஆகாது, உங்களுக்கு கொஞ்சம் கூட கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப அவமானப்படுத்தி அமைச்சாரு. அவர் சொன்னது எனக்குள்ள ஒரு பெரிய கோபத்தை ஏற்படுச்சு. அப்புறமா வீட்டுக்கு நிதானமா யோசிச்சு பார்த்தேன். ஒரு மேகசின்ல டைரக்டர் ஜார்ஜ் லூக்கஸோட இன்டர்வியூ நான் படித்தேன். அதில் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ஃபிலிம் இன்ஸ்டியூட் முடிச்சுட்டு அவர் டைரக்ஷன் பண்றதுக்காக முயற்சி பண்றாரு. ஏன்னா அவர்கிட்ட கதை கிடையாது. ஆனா இப்படியே டைரக்டர் ஆகணும்னு முயற்சி பண்ணிட்டே இருக்காரு. அப்போ அவருடைய ஃப்ரெண்டு பிரான்சிஸ் ஃபோர்டு கொப்போலா காட்ஃபாதர் படம் எடுத்த டைரக்டர் ஜார்ஜ் லூகாஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்ககிட்ட திரைக்கதை எழுதுற நாலேஜ் இருக்கணும், அல்லது அதுக்கு நீ ட்ரைனிங் ஆகணும். அப்படி இல்லைன்னா யார்கிட்டயாவது கதையை வாங்கி நீ படம் டைரக்ஷன் பண்ணணும். இது எதுவுமே இல்லாம உன்னால எப்படி டைரக்டர் ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு அட்வைஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் ஜார்ஜ் லூகாஸ் என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய நண்பர்களோட சேர்ந்து அவருடைய ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ட் ஃபிலிமுக்கு திரைக்கதை எழுதுறாரு. அந்த படம் பேரு தைஸ். ஆனா அந்த படம் அவருக்கு சரியா ஓடல. அதுக்கப்புறம் தான் அவர் ஹீரோ வித் 1000 ஃபேசஸ், அப்புறம் இன்னும் நிறைய புஸ்தகங்கள் இதெல்லாம் படிச்சுட்டு அமெரிக்கன் கிரிஃபித் அப்படிங்கிற 2வது படம் டைரக்ஷன் பண்றாரு. அந்த படம் அவருக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுக்குது. படம் நல்லா போச்சு. அதுக்கப்புறம் தான் அவர் ஸ்டார் வார்ஸ் கதை எழுதுறாரு. ஸ்டார் வார்ஸ் கதையெல்லாம் அவர் ஒரு லாங் ஹேண்ட் நோட் புக்ல, ஒரு எல்லோ கலர் பேப்பர்ஸ்ல, பென்சில்ல ஒவ்வொரு வரியும் யோசிச்சு 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 எழுதிட்டே இருக்காரு. எழுதுந்த வேற ஒருத்தர்கிட்ட கொடுத்து டைப் பண்ண சொல்றாரு. டைப் பண்ணி அந்த படம் ஸ்டார் வார்ஸ் வெளியே வருது. அவருக்கு மிகப்பெரிய பேரை வாங்கி கொடுக்குது. அவருடைய அந்த ரைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இன்ஸ்பிரேஷன் ஆச்சு. அதுக்கப்புறம் குரோசோவோட பயோகிராஃபி புஸ்தகத்தை படித்தேன். குரோசோ என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு ரைட்டர் ஆக போறவன் உலகத்தில் இருக்கிற அத்தனை புஸ்தகங்களையும் படிக்கணும்னு சொல்றாரு. அவர் ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, அப்படின்னா அவனுக்கு ரைட்டிங் கிராஃப்டை பத்தி தெரியும். அவனுடைய ரைட்டிங்ல ஒரு எமோஷனை எப்படி கொண்டு வர்றதுங்கிறத பத்தி அவன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மற்றவங்களோட ரைட்டிங்ஸ் அவன் படிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம ஒரு அசிஸ்டன்ட் ஒரு நாளைக்கு 5 பக்கம் கம்பல்சரி எழுதணுங்கிறார். எந்த காரணம் கொண்டும் சோம்பேறித்தனத்தினால தள்ளி போடவே கூடாது, கம்பல்சரி யூ ஷுட் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதுறத இன்சிஸ்ட் பண்றாரு, வலியுறுத்துறாரு. அது எனக்கு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்தது. அப்புறம் தமிழ்ல பாலுமகேந்திரா சார் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் டெய்லியும் ஒரு ஷார்ட் ஸ்டோரியாவை அவன் படிக்கணும். படிச்சாதான் அவனுக்கு அவனுக்கு ஒரு கற்பனை திறன் கிடைக்கும்,
அவனுக்கு வந்து ஒரு ரைட்டிங் கேப்பபிலிட்டி வளரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. டைரக்டர் ராதாமோகன் சார்கிட்ட எனக்கு வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகிற வாய்ப்பு கிடைச்சது. அவர் வந்து என்னுடைய ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக என்னை அசிஸ்டன்ட் டைரக்டரை சேர்த்துக்கிட்டார். அவர்கிட்ட 2 படம் ஒர்க் பண்றேன். அதுக்கப்புறம் சிம்புதேவன் சார்கிட்ட 2 படம் அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்றேன். இவங்ககிட்ட ஒர்க் பண்றப்பெல்லாம் கிடைச்ச பணத்தை எல்லாம் தமிழ்ல இருக்கிற பெஸ்ட் ரைட்டர்ஸோட அத்தனை புத்தகங்களையும் வாங்கி நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் படிச்சுட்டே இருக்கிறேன். அப்புறம் ரஷ்ய மொழியில வந்து தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்ட டால்ஸ்டாயோட புஸ்தகம் ரிசரக்ஷன், புத்துயிர்ப்பு அப்படிங்கிற புஸ்தகம், தஸ்தாவெஸ்கியோட கரம்சோவ் பிரதர்ஸ், அன்னியன் அப்படிங்கிற புஸ்தகம், இந்த புஸ்தகம்லாம் தொடர்ந்து படிச்சுட்டே இருக்கேன். அது மட்டும் இல்லாம தினமும் எழுதுவேன். எப்படி எழுதுவேன்னா, தினம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்களை டைரி குறிப்புகளை எழுதிட்டே இருந்தேன். இதெல்லாமே ஃபார் ரைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ். இப்படி தொடர்ந்து ஒரு 8 வருட 9 வருட காலகட்டம் தொடர்ந்து படிச்சுட்டே இருக்கேன். டைரிகள் எழுதிட்டே இருக்கிறேன். இப்படி என்னுடைய லேர்னிங் ப்ராசஸ் போயிட்டே இருக்குது. படம் டைரக்ஷன் பண்றது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து அப்போ கபடம்னு ஒரு திரைக்கதையை நான் எழுதுறேன். அந்த படம் ஒரு ஆங்கில படத்துடைய இன்ஸ்பிரேஷன்ல அந்த திரைக்கதையை நான் எழுதி முடிக்கிறேன். முடிச்ச உடனே அந்த கதையை நான் திரு சோழா பொன்னிரங்கம் சார் அவங்க கிட்ட சோழா கிரியேஷன்ஸ்ல போயிட்டு சொல்றேன். சாருக்கு அந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாம அந்த திரைக்கதையை வந்து நான் பைலட் ட்ராக்கா ஒரு ட்ரெய்லர் மாதிரி ஷூட் பண்ணியிருந்தேன். அதை நான் அவர்கிட்ட போட்டு காமிச்சிருந்தேன். அந்த ட்ரெய்லர் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அவருடைய பட நிறுவனத்துல சோழா கிரியேஷன்ஸ்ல எனக்கு ஃபர்ஸ்ட் படம் வாய்ப்பு அமைஞ்சது. அது வந்து அவங்க தயாரிச்ச 13வது படம். சோழா கிரியேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து அஜித் சாரை வந்து தமிழுக்கு ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்தினது அவங்க கம்பெனி தான். அந்த கம்பெனில நான் படம் டைரக்ஷன் பண்ணேன். அந்த படம் ஒரு சின்ன பட்ஜெட்ல பண்ணியிருந்தேன். படம் ரொம்ப நல்லா வந்திருந்தது. சார் வந்து என்னை பார்த்துட்டு ரொம்ப பாராட்டினாரு. அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. கண்டதை படிக்காதே அப்படின்ட்டு என்னுடைய 2வது படம். இதுக்கு ஃபுல்லா நானே கதை எழுதி முடிச்சேன். அந்த திரைக்கதை பல ப்ரொடியூசர்கிட்ட சொன்னேன். அப்புறம் வந்து புள்ளி மூவிஸ் திரு சத்யநாராயண சாருக்கு வந்து நான் சொன்ன அந்த கண்டதை படிக்காதே படத்துடைய திரைக்கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் அவர் அதை படமாக்கலான்னு சொல்லிட்டு சொன்னாரு. அப்புறம் 2வது படத்தை நான் டைரக்ஷன் பண்ணி முடித்தேன். கண்டதை படிக்க ரொம்ப நல்ல முறையில் வந்திருந்தது. பல ஃபெஸ்டிவலில் அந்த படத்தை அனுப்பிச்சு வச்சுருந்தேன். பல ஃபெஸ்டிவலில் கலந்துக்கிட்டு அந்த படம் பல பரிசுகளை வென்றது. அப்புறம் கொரோனா முடிஞ்சு அது கொஞ்சம் ரிலீஸில் கொஞ்சம் சிக்கல் வந்தது. அப்புறம் கொரோனா முடிஞ்சு அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. பரவாயில்ல, அது வந்து ரொம்ப ஒரு லோ பட்ஜெட்டில் எடுத்திருந்தேன். எனக்கு ஒரு நல்ல பேர் கிடைச்சிது அதில். இப்படி என்னுடைய ரைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் படித்து படங்கள் பார்த்து நான் வளர்த்துக்கிட்டேன். உலகத்துல ரொம்ப கஷ்டமான காரியம் எது அப்படின்னா எழுதுறது, கதை எழுதுறது. நமக்கு பிடிச்ச மாதிரி கதை எழுதலாம். ஆனா உலகத்துல மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கதை எழுதுறது தான் ரொம்ப கஷ்டமான காரியம். ஆனாலும் நீங்க படிக்கக்கூடிய படிப்பு, நீங்க உங்களுடைய வாழ்க்கை அனுபவங்கள், நீங்க படம் பார்த்த அனுபவங்கள், இதெல்லாம் நிச்சயமா உங்களுக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி ஒரு நல்ல திரைக்கதையை உங்களால எழுதுறதுக்கு ஒரு தன்னம்பிக்கையை உருவாக்கும். ஸோ நிச்சயமா உங்களுடைய திரைக்கதையை நீங்க எழுதுங்க. யாருடைய உதவியும் இல்லாம எழுதுங்க. அதுக்கு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு யூஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.